கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு விசையாக யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை சபையார் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையும் சத்தியமும் உங்களுக்கு தெரியும், நான் நம்புறேன். லாசருவை குறித்து நமக்கு தெரியாத சத்தியம் என்று இல்லை. லாசருங்கிற ஒரு நல்ல கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு மனுஷன், கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு மனுஷன். அந்த லாசருவுக்கு 2 சகோதரிகள் உண்டு. ஒருவருடைய பேர் மார்த்தாள், இன்னொருத்தி பேர் மரியாள். அப்போ மார்த்தாள், மரியாள், லாசரு என்கிறதான ஒரு குடும்பத்தில் லாசரு என்கிற ஒரு மனுஷன் மரித்து போகிறான். மரித்து போன அவனுடையதான மரண செய்தியை இயேசுவுக்கு தெரியப்படுத்துறாங்க. காரணம் என்னன்னா, இந்த குடும்பம் இயேசுவுக்கு மிகவும் பிரியமான, நெருக்கமான, உபசரிக்கக்கூடிய ஒரு நல்ல குடும்பம். அதனால லாசருவினுடைய மரணத்தை இயேசுவுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆட்களை அனுப்புறாங்க. லாசருடைய மரணத்தை இயேசுவுக்கு தெரியப்படுத்துறாங்க. இயேசு ஓடி அடித்து உடனே என்ன பண்ணல, ஓடி வந்து லாசருவை பார்க்கல. இன்றைக்கு நமக்கு தெரிஞ்சவங்க, உறவினர்கள் மரித்து போயிட்டாங்கன்னு சொன்னாக்க நம்ம என்ன பண்ணுவோம், எங்கே இருந்தாலும் அதை உதறிட்டு வேகமாக ஓடுவோம். காரணம், நாம் அவர்கள் மேல் வைத்திருக்கிறதான அந்த அன்பு. அதன் நிமித்தம் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அதை உதறிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஓடுவோம். அப்போ இயேசுக்கிட்ட அவங்க சொல்கிறாங்க, மார்த்தாலும் மரியாளும் சொல்லி அனுப்புகிறாங்க, இயேசு எப்படியும் வேகமாக வருவார், அவர் ஏதாவது ஒரு அற்புதம் என்ன பண்ணுவார், செய்வாருன்னு சொல்லி அவங்க இயேசுவுக்கு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் இயேசுவோ துரிதமாய் வராமல் தாமதமாக என்ன பண்ணுறார், வருகிறார். இயேசு எப்படி வருகிறார், துரிதமாய் வரல, தாமதமாய் வருகிறார். அது 3 நாளைக்கு பிற்பாடு என்ன பண்றார், வருகிறார். வந்து கல்லறையை பார்த்து சொன்ன வார்த்தை தான், லாசருவே வெளியே வா. அப்ப இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தை என்னவென்றால், வெளியே கொண்டு வருவார். வெளியே கொண்டு வருவார். யாரை கொண்டு வருவார் அப்படின்னா, யாருடைய வாழ்க்கை அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்குதோ, அடைக்கப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் திறந்து நம்மை வெளியே என்ன பண்ணுவார், கொண்டு வருவார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு நம்முடைய ஸ்தோத்திர சூழ்நிலை அடைக்கப்பட்டு இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி நம்மை வெளியே கொண்டு வருவது நம்முடைய கர்த்தர் என்பதை இன்றைக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். காரணம் என்னவென்றால், அவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவர் தான். அதனால் அவருக்கு முன்பாக தம்முடைய ஜனங்கள் அடைக்கப்பட்ட வாழ்க்கை வாழுவார்கள் என்று சொன்னால், அவர்களை அடைக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு அவர் உண்மை உள்ளவராகவும், அவர் ஸ்தோத்திர நேர்மை உள்ளவராகவும், அவர் அன்பாகவும், நமக்கு மிக மிக பிரியமாகவும் என்ன பண்றார், இருக்கிறார் என்பதை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு 2 வார்த்தையை நம்ம கேட்டுட்டு வேகமா நம்ம சத்தியத்தை என்ன பண்ணலாம், தியானிக்கலாம். 2 அப்போஸ்தலர்களை உங்க கண்களுக்கு முன்பாக நான் கொண்டு வருகிறேன். ஒரு அப்போஸ்தலன் பேதுரு, ஒரு அப்போஸ்தலன் பவுல். 2 பேருமே கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிறதான ஒரு உன்னதமான தேவ மனிதர்கள். அதுல பேதுரு இயேசுவுக்கு ரொம்ப பிரியமான ஒரு மனுஷன். முந்தின சீஷன்னு பேர் பெற்ற ஒரு மனிதன் தான் பேதுரு. அப்ப பேதுரு அவருடையதான வாழ்க்கையில அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல சிறை வைக்கப்படுகிறார். பேதுரு அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல சிறை வைக்கப்படுகிறார். பவுல் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல சிறை வைக்கப்படுகிறார். இருவரையும் எதற்கு சிறை வைத்தார்கள்னு சொன்னா, அவர்கள் இயேசுவுக்காக வாழ்ந்ததால, அவங்க உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்ததனால, அவர்கள் பாவத்திற்கு விரோதமாய் விலகி வாழ்ந்ததால, அவங்க அக்கிரமத்துக்கு விலகி வாழ்ந்ததால, அவங்க உண்மையான வாழ்க்கை வாழ்ந்ததால அவர்களை இப்ப எங்க வச்சிருக்கிறாங்க, சிறைச்சாலைக்குள்ள வைத்திருக்கிறாங்க. சிறைச்சாலை கொண்டு போகப்பட்டவன் ஒன்று பாவம் செஞ்சிருக்கணும், இல்லை கொலை பண்ணியிருக்கணும், இல்லைனா ஏதாவது ஒரு தவறு செஞ்சுருக்கணும். தவறு செஞ்சவன தான் என்ன பண்ணுவாங்க, சிறைச்சாலையில் கொண்டு போய் அடைச்சி வைப்பாங்க. ஆனால் இங்கே பவுலையும் பேதுருவையும் அவர்கள் செஞ்ச பாவத்துக்காக அவங்க சிறைச்சாலைக்கு போகலை, அவங்க எந்த ஒரு காரியமும் செய்யாமல் சிறைச்சாலைக்குள்ள என்ன பண்ணப்பட்டிருக்கிறாங்க,
தள்ளப்பட்டிருக்காங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு ஸ்தோத்திர சூழ்நிலையும் எந்த ஒரு காரியமும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை அடைக்கப்பட்டு இருக்கும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தேவ சமூகத்தை நோக்கி, தேவ சமூகத்தை நோக்கி நாம் செய்கிற ரெண்டே காரியம், ஒன்று துதித்தல், இன்னொன்று ஜெபித்தல். இந்த ரெண்டு காரியத்தை மாத்திரம், ஆண்டவரே நான் எந்த தவறும் செய்யாமல் அடைக்கப்பட்டிருக்கிறேன், நான் என்னுடைய சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கை நன்றாக போய் கொண்டிருந்தது, ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை அடைக்கப்பட்டு காணப்படுகிறது, நான் உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்த ஒரு நல்ல மனுஷன், ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு, அடைக்கப்பட்டு இருக்குன்னு யாராவது நீங்க இருதயத்தில் உணர்வீங்கன்னா நீங்க மாத்திரம் தேவ சமூகத்தினர் வழக்கரத்தை உயர்த்தி, ஆவியானவரே என்னைய நீங்க இந்த இடத்துல இருந்து தூக்கி வெளியே கொண்டு வாங்க, இந்த இடத்துல இருந்து நீங்க வெளியே தூக்கி கொண்டு வாங்க. இந்த வாழ்க்கைக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, ஆனா நான் சிக்கி கொண்டு இருக்கிறேன். என்னுடைய வயதுக்கு நான் பார்க்கக்கூடிய உபத்திரவம் இது கிடையாது, ஆனா சிக்கி கொண்டு இருக்கிறேன், என்னை வெளியே கொண்டு வாங்க. அப்ப பேதுருவை கொண்டு போய் சிறைச்சாலையில் வைக்கிறப்ப பேதுருவுக்காக ஒரு கூட்டம் ஜெபிக்கிறாங்க. ஏன்னா பேதுருடைய வாழ்க்கைக்கும் பவுலுடைய வாழ்க்கைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், பேதுருவுக்காக சபையார் ஜெபித்தாங்க, பவுலுக்காக அவரே தான் என்ன பண்ணாரு, துதிக்க ஆரம்பிச்சார். அப்ப துதிக்கிறப்ப எல்லாமே உடையும். எரிகோ கோட்டை துதிக்கிறப்ப உடைஞ்சிச்சு. அப்ப நமக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்குமா திறக்காதா? நமக்கு முன்பாக எவ்வளவு பெரிய அடைக்கப்பட்ட வாசல் இருந்தாலும், நாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலைக்குள் சிக்கிக் கொண்டிருந்தாலும் அதை உடைக்க கர்த்தர் உண்மை உள்ளவர். எந்த விதமான அடைப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும், அது பொருளாதார அடைப்பட்டமா இருந்தாலும், பலவீனத்தால் அடைக்கப்பட்டிருந்தாலும், இல்லை சூழ்நிலை அடைக்கப்பட்டிருந்தாலும், இல்லை குடும்பத்தில் அடைக்கப்பட்டிருந்தாலும், எப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தாலும் அடைக்கப்பட்ட வாழ்க்கையை திறந்து வெளியே கொண்டு வருவதற்கு நாம் ஆராதிக்கிற கர்த்தர் உண்மை உள்ளவர். காரணம் என்னவென்றால், அவரை நோக்கி நாம் துதிக்கிறதுனால, அவரை நோக்கி நாம் ஜெபிக்கிறதுனால, துதிக்கிற ஜனத்துக்கும் ஜெபிக்கிற ஜனத்துக்கும் அடைக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து அவர்களை வெளியே கொண்டு வந்து ஒரு நல்ல மறுரூபமான, ஒரு நல்ல மகிமையான, ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்து அவர்களை வாழ வைக்க நம்முடைய கர்த்தர் உண்மை உள்ளவர். அப்ப ஸ்தோத்திரம், அடைக்கப்பட்ட வாழ்க்கை எதுவா இருந்தாலும் திறந்து கொண்டு வரது கர்த்தர். ஒரு 4 பேரை நம்ம வேகமா தியானிச்சு நம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணலாம், முடிக்கலாம். முதலாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தின் 28வது வசனத்தை ஒரு வாசிங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அதன் 28வது வசனத்தை ஒரு வாசிங்களேன். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். ஸ்தோத்திரம். இங்கு யோசேப் என்கிற ஒரு தேவ மனுஷனை சகோதரர்களே சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல அடைச்சு போடுறாங்க. அது எப்படிப்பட்ட இடமா இருக்குன்னா, வெறும் குழி, தண்ணீர் இல்லாத அது வெறும் குழியா இருக்கு. 23, 24 வசனத்தை வாசிக்கலாமா? யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கேயே அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியா இருந்தது. தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. இங்க யோசேப்புக்கு விரோதமா சகோதரர்கள் ஒரு அடைப்பை கொடுக்கறாங்க. என்ன அடைப்புனா, இதற்கப்புறம் இவனுடைய வாழ்க்கையில இவன் சந்தோஷத்தை என்ன பண்ணக்கூடாது, பார்க்கவே கூடாது. எந்த அளவுக்கு யோசேப்பின் வாழ்க்கை சந்தோஷமா இருந்துச்சோ, 17 வயது வரைக்கும் யோசேப்புடைய வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு, அவ்வளவு நேர்த்தியா இருந்துச்சு. தகப்பன் நேசிக்கிற ஒரு நல்ல மகன் யோசேப்பு. வஸ்திரம், மற்ற பிள்ளைகளை விட யோசேப்புக்கு நல்ல வஸ்திரத்தை அவங்க அப்பா கொடுத்தாரு. மற்ற பிள்ளைகளை விட அவனை கண்ணும் கருத்துமா வச்சு பார்த்துக்கிட்டாரு. மற்ற பிள்ளைகளை விட, இப்படி எல்லாரையும் விட யோசேப்பை அவனுடைய தகப்பன் யாக்கோபு அவ்வளவாய் நேசித்தார். அவ்வளவு நேசமாய், அவ்வளவு பிரியமாய், அவ்வளவு அன்பாய் வளர்க்கப்பட்டவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்னா, அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கும் இனி இவன் வாழப்போற வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வித்தியாசமான வாழ்க்கைக்குள்ள அவனுடைய சகோதரர் கொண்டு போய் என்ன பண்றாங்க, தள்ளி விடுறாங்க. நல்லா வாழ்ந்தவன் இன்னைக்கு நடுத்தருவில் என்ன பண்றான், நிக்கிறான். எத்தனையோ சாட்சிகள் நீங்க பார்த்துருப்பீங்க. நல்லா வாழ்ந்த குடும்பங்கள், எத்தனையோ குடும்பங்கள் நல்லா வாழ்ந்துட்டு இன்றைக்கு வாழ வழி இல்லாம என்ன பண்றாங்க, அடைக்கப்பட்டு நிக்கிறாங்க. எந்த பக்கம் திரும்பினாலுமே
அவங்க வாழ்வதற்கேற்ற வாசல் என்ன பண்ணல இல்ல. அவங்க வாழக்கூடாதபடிக்கு தான் எல்லா பக்கமும் அடைக்கப்பட்ட அவனுடைய வாழ்க்கை இருக்கு. யோசேப்புடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருந்துச்சு. அவனுடைய சகோதரர்கள் கொண்டு போய் இதுவரைக்கும் நல்லா வாழ்ந்தான், இதுவரைக்கும் நல்ல வஸ்திரம் உடுத்தியிருந்தான், இதுவரைக்கும் நல்ல ஆகாரம் சாப்பிட்டு இருந்தான், இதுக்கப்புறம் இவன் வாழவே கூடாதுன்னு சொல்லி அவனை கொண்டு போய் தண்ணீர் இல்லாத வெறுங்குழியில போட்டாங்க. தண்ணீர் இல்லாத வெறுங்குழினாக்க தண்ணீர் இருந்தா கூட அவன் என்ன பண்ணிடுவான், தண்ணீரை குடிச்சு குடிச்சாவது என்ன பண்ண கொஞ்ச நாள் உயிரோட வாழ்ந்துருவான். இவன் தண்ணீரே இல்லாம சாகணும்னு கொண்டு போய் என்ன பண்ணாங்க. அநேக நேரத்தில் நம்முடைய சூழ்நிலைகளை எப்படி போகுதுன்னா, குடிக்க தண்ணீர் கூட இல்லாமல் என்ன பண்றோம், அடைக்கப்பட்டு நிக்கிறோம். அப்படி அடைக்கப்பட்டவங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை வருது, நம்முடைய வாழ்க்கை குடிக்க தண்ணீர் இல்லாத அளவிற்கு கூட அடைக்கப்பட்டு இருக்கு, எழும்ப முடியாத அளவிற்கு. ஏன்னா எழும்புவதற்கு ஒரு கயிறு வேணும், ஒரு ஏணி வேணும், ஒரு கரம் வேணும். ஆனா ஒரு கரமும் இறங்கல, ஒரு ஏணியும் இறங்கல, ஒரு கயிறும் இறங்கல, ஏறி வர்றதுக்கு ஒரு பாதையும் இல்ல. அப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட இடத்துக்குள்ள யோசேப்பை தூக்கி அவன் சகோதரர்கள் போட்டாங்க. போட்டு யோசேப்பை விட்டுட்டு அவங்க சாப்பிட போயிட்டாங்க. அவங்க எங்க போயிட்டாங்க? அப்படியே மேல இருக்கிற வசனத்தை வாசிங்க. 25. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். ஸ்தோத்திரம். இப்ப யோசேப்புடைய வாழ்க்கையை அவங்க சகோதரர் எப்படி ஆக்கிட்டாங்க? அடைக்கப்பட்ட வாழ்க்கையாக்கி கவலை இல்லாம எங்க போய் உட்கார்ந்துருக்கிறாங்க? சாப்பிட உட்கார்ந்துருக்கிறாங்க. தன்னுடைய சகோதரனாச்சு குழிக்குள்ள கிடக்கிறானே, அவ என்ன பண்றான்னு என்ன இல்லை, அவங்களுக்கு அக்கறை இல்ல, சாப்பிட போயிட்டாங்க உட்காந்து. அதுவும் என்ன யார் கொண்டு வந்தது? யோசேப்பு தான் கொண்டு வந்தான். அதையும் அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்ததே யாரு தான்? யோசேப்பு தான் கொண்டு வந்தான். ஆனா யோசேப்பையே இவங்க கொண்டு குழியில போட்டுட்டு இவங்க உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்ப ஸ்தோத்திரம், அநேக நேரத்துல நம்மை சுற்றி இருக்கிற மனுஷங்க எவ்வளவு கொடுமை உள்ள மனுஷங்களா இருக்கிறாங்க, நாம் எவ்வளவு வேதனை துன்பத்துல கடந்தாலும் அவன் எக்கேடு கெட்டு போகிறான். அவன் எக்கேடு கெட்டு போகிறான். அவன் இருந்தாலும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவங்க தங்கள் வயிற்றை நிரப்புவதற்கு என்ன பண்ணிடுறாங்க? கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். யோசேப்பை போல தள்ளிவிடப்பட்டுட்டு தூக்கிவிட கரம் இல்லாம, உதவி செய்ய யாரும் இல்லாம, அவர்கள் தங்களை குறித்து கவலைப்படாம, அதை நம்மை குறித்து கவலைப்படாம, அவர்களை பார்த்து கொள்வதற்கு, அவர்கள் வயிற்றை நிரப்பிக் கொள்வதற்கு, அவர்கள் குடும்பத்தை பார்த்து கொள்வதற்கு போயிருந்து அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள சிக்கியிருந்தா கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். மறந்துடாதீங்க. மனுஷன் பார்க்கறான் பார்க்கல, மனுஷன் உதவி செய்ய வரல, ஆனா கர்த்தர் ஒருவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். யோசேப்பு யாக்கோபின் வீட்டிலிருந்து புறப்பட்ட பொழுது கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். அவன் தன்னுடைய அண்ணன்களுக்கு கொண்டு வந்த சிற்றுண்டிகளையும் அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவன் ஆசையா அண்ணன்களை தேடி வந்ததையும் பார்த்தாரு. ஆனால் சகோதரர்களோ அவனை வேறு விதமாய் பார்த்து, அவனை கொல்ல வேண்டும் என்று பார்த்து, அவனை கொண்டு குழியில போட்டதையும் கர்த்தர் பார்த்தார். அது வெறும் குழியாய் இருந்ததையும் கர்த்தர் பார்த்தார். இவங்க சாப்பிட உட்கார்ந்ததையும் கர்த்தர் பார்த்தார். அப்ப கர்த்தர் ஒருவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் பதிலை மாத்திரம் என்ன பண்ண மாட்டாரு? பதில மட்டும் என்ன பண்ண மாட்டாரு? உடனே தர மாட்டார். நம்ம கர்த்தர் கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கமே அதுதான். எவ்வளவு துன்பத்துல துயரத்துல இருந்தாலும் பதில மாத்திரம் வேகமா கொடுக்க மாட்டார். தாமதித்தாலும் காத்திருன்னு சொல்லுவாரே தவிர, நான் வேகமா உனக்கு கேட்ட பதில தர என்ன பண்ண மாட்டாரு. அதனாலதான் லாசருவினுடைய விஷயத்துல மரியாள் மாத்தாள் வேகமா சொல்லி அனுப்புறாங்க. இவர் 3 நாள் கழிச்சு என்ன பண்ணாரு? சில சமயங்கள நம்முடைய வாழ்க்கை தாமதத்துல தான் போகும். நம்முடைய வாழ்க்கை தாமதத்துல தான் போகும். யோசேப்பினுடைய அந்த அடைக்கப்பட்ட வாழ்க்கை மாறுவதற்கு சுமார் ஒரு 20 வருஷம் ஆயிருச்சு. எத்தனை வருஷம் ஆயிருச்சு? சுமார் 20 வருஷம் ஆயிருச்சு. 20 வருஷமா அடைக்கப்பட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சகோதரர்கள் அடைச்சு வச்சாங்க, எஜமாட்டி அடைச்சு வச்சாங்க, அவன் போகிற இடங்களெல்லாம் அடைச்சு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா யோசேப்புக்கு கர்த்தர் கிருபையை கொடுத்துக்கிட்டே இருந்தார். யோசேப்புக்கு கர்த்தர் கிருபையை கொடுத்துக்கிட்டே இருந்தார். எப்படின்னு கேட்குறீங்களா?
சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? அவன் அடிமையா வித்தாங்க. சகோதரர்கள் அவன் என்ன பண்ணாங்க? அடிமையா வித்தாங்க. வித்தவங்க யார்கிட்ட வித்திருக்கணும்? பழைய இரும்பு ஜாமான் எங்க போய் கொண்டு போடுவோம்? பழைய பேப்பர் எங்க கொண்டு போய் போடுவோம்? அப்போ ஒரு அடிமையை விற்கணும்னா யார்கிட்ட தான் விற்கணும்? அடிமை வியாபாரிகிட்ட தான் விற்கணும். யார்கிட்ட விற்கணும்? அடிமை வியாபாரிகிட்ட தான் விற்கணும். ஆனா இவங்க யார்கிட்ட வித்தாங்க? வாசனை திரவியங்களை விற்கக்கூடியவங்கள்ட்ட கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கிறாங்க? எங்க வித்திருக்காங்க? வாசனை திரவியங்களை விற்கிறவன்ட்ட வித்திருக்கிறாங்க. இவங்க நினைச்சது, சகோதரர்கள் நினைச்சது என்ன நினைச்சாங்க? இவன் அடிமையா போய் கஷ்டப்படுவான்னு நினைச்சுதான் கொண்டு போய் எங்க வித்தாங்க? அடிமையை போட்டு வித்தாங்க. ஆனா வாங்கினது யாருன்னா ஒரு வாசனை திரவியக்காரர் வாங்கினது. அவனை வாசனை திரவியக்கார்ட்ட என்ன இருக்கும்? குப்பநாத்தமா நாரும், வாசனை வீசும். முதலாவது கர்த்தர் அவன் வாசனை என்ன பண்ணாரு? மாத்தினார். இவங்க நினைச்சாங்க அவன் கஷ்டப்படுவான் அப்படின்னு. இவங்க நினைச்சாங்க இவன் அழுக்கும் கந்தலும் கோலமா இருப்பான்னு. ஆனா கர்த்தர் தகப்பன் வீட்டில் இருந்த நறுமணத்தை விட அவன் அடிமையாய் போகும் பொழுது அவன் நறுமணத்தை கர்த்தர் மாற்றிக்கொண்டே நடத்தி கொண்டு போனார். அப்ப முதலாவது அவனை அடைக்கப்பட்ட வாசல இருந்தாலும் அவனுக்கு பதிலை கர்த்தர் பொறுமையா கொடுத்தார். ஆனால் அந்த தாமதிக்கிற அந்த நாட்கள்ல அவனை எப்படி கர்த்தர் நடத்தினார்னா, முதலாவது வாசனை உள்ளவனாய் நடத்தினார். எப்படி நடத்தினாரு? வாசனை உள்ளவனா நடத்தினார். இப்ப இந்த தைல குப்பிகளை, இந்த வாசனை திரவியங்களை விற்கிறவங்க, இவங்க கிட்ட யார் வந்து அந்த பொருளெல்லாம் வாங்க வருவாங்க? யார் பர்ச்சேஸ் பண்ண போவாங்க? வாசனை திரவியத்தை யார் வாங்குவாங்க? இன்னைக்கு எல்லாருமே வாங்குவோம். இன்னைக்கு எல்லாரும் வாங்குறோம். அன்னைக்கு வாசனை திரவியத்தை வாங்குறதுனா ரொம்ப ரேரு. யார் வாங்கணும்னா பெரிய பெரிய பணக்காரன் வந்தாதான் வாங்கணும். வாசனை திரவியக்கார்ட்ட யார் வந்து வாங்கணும்? பெரிய பெரிய பணக்காரன் தான் வந்து வாங்கணும். எல்லாரும் போய் என்ன பண்ண மாட்டாங்க? ஏழை மக்கள்லாம் போயிட்டு வாங்க மாட்டாங்க. பணக்காரன், தொழிலதிபர், இப்படிப்பட்டவங்க வரணும். குறிப்பா ராஜ குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? விசேஷமான அந்த வாசனை திரவியங்கள் இருக்கான்னு பார்க்க என்ன பண்ணுவாங்க? அதுலயும் குறிப்பா யார் வருவா? ராணிகள் வருவாங்க. யார் வருவாங்க? ராணிகள் வருவாங்க. இப்ப இந்த வாசனை திரவியக்காரன்ட்ட யார் இருக்கா? யோசேப்பு இருக்கிறான். இப்ப வாசனை திரவியம் வாங்க வந்த போத்திபா என்ன பண்றாரு? அவனை பார்க்கிறார். இவங்க வித்தது இவன் அடிமையா இருப்பான்னு சொல்லி. எப்படி? இவங்க வித்தது இவன் வாழ்க்கை அடிமையா இருக்கும்னு. ஆனா கர்த்தர் எப்படி மாத்துறாரு? அவனை முதல் இடமாகவே கொண்டு போய் வாசனை திரவியங்களுக்குள்ள இருக்கிற இடத்துல வைத்தார். வாசனை திரவியங்கள் இடத்துல கொண்டு போய் வைத்தார். வைத்த இடத்துல வாசனை திரவியம் வாங்க வந்த போத்திபா அவனை பார்த்துட்டு, அவனுடைய தோற்றத்தை பார்த்துட்டு, அவனுடைய உடலை பார்த்துட்டு நன்றா இருக்கானேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றாரு? வேலைக்கு எடுக்கிறாரு. இப்ப இவன் எங்க போயிருக்கணும்? கல்லு உடைக்க போவான் நினைச்சவங்க இப்ப இவன் எங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்? அரண்மனைக்குள்ள. இவங்க நினைச்சது இவன் கல் உடைக்க போவான், இவன் கூலி வேலை செய்வான், இவன் கஷ்டப்படுவான், இவன் வேர்வை சிந்துவான்னு சொல்லி வித்தாங்க. இவன் வாழ்க்கையை அடைச்சு போட்டாங்க. ஆனா கர்த்தரோ அவன் வாசனையை மாற்றி, அவன் வேலையை மாற்றி அவன் அரண்மனைக்குள்ள கொண்டு போய் என்ன பண்ணாரு? சாதாரண வேலையை கொடுத்தார் அரண்மனைக்குள்ள. அவனுக்கு போத்திபாவுக்கு அடுத்த வேலை யாரு? யோசேப்பு. அதனாலதான் போத்திபாவின் மனைவி கிட்ட யோசேப்பு அந்த வார்த்தையை சொல்லுவாரு, எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு உம்மை தவிர. உம்மை தவிர இந்த வீட்டின் மேல இந்த அரண்மனைக்குள்ள எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குன்னு அந்த வார்த்தையை அவர் சொல்லுவார். அப்ப போர்த்திபாவின் வீட்டுக்கு போன உடனே இவங்க நினைச்சாங்க அவன் கஷ்டப்படுவான்னு. ஆனா அவங்க கஷ்டப்படல. அப்ப கர்த்தர் ஒரு மனுஷனை எப்படி உயர்த்தி பதில் கொடுக்கிறார் அப்படின்னா, தாமதமா தான் கொடுப்பாரு. ஆனா கர்த்தர் நடத்துகிற பாதையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாப்பீங்கன்னா, கொஞ்சம் கவனிச்சு பாப்பீங்கன்னா அதுல சில வித்தியாசங்கள் நம்மளால உணர முடியும். யோசேப்பு நினைச்சா, ஐயோ என்னைய கொன்னுட்டேங்க, அப்பா வீட்டுல இருந்து என்னை பிரிச்சு விட்டாங்க, என்னை அடைச்சு போட்டு என்னை கொல்ல முடிவு பண்ணிட்டாங்க, இனி நான் வெளியவே வரமாட்டேன், என் வாழ்க்கை அடிமையின் வாழ்க்கையாவே போயிடும்னு யோசேப்பே நினைச்சிருக்கலாம். ஆனா யோசேப்புக்கு தெரியாது கர்த்தர் நடத்துற பாதைகள் வித்தியாசமானதுன்னு. இன்றைக்கு ஒரு வார்த்தையை சபைக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புறாரு. என்னன்னா, உங்க வாழ்க்கை எவ்வளவு அடைக்கப்பட்டு இருந்தாலும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, அடைக்கப்பட்ட வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வித்தியாசமான பாதையில கர்த்தர் நடத்துவார். அதை எத்தனை பேர் உணர்றீங்கன்னு தெரியல. என்னதான் உங்க வாழ்க்கை அடைக்கப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, உங்களுடைய ஏழ்மைக்கும் உங்க அடிமைத்தனத்துக்கும் உங்க அடைக்கப்பட்ட வாழ்க்கைக்கும் உங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு போற பாதைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு பாதையில போயிட்டு இருப்பீங்க. காரணம் என்னன்னா, அடைக்கப்பட்டது
மகிமையாய் வெளியே கொண்டு வருவதற்கு. அடைக்கப்பட்டது மகிமையாய் வெளியே கொண்டு வருவதற்கு. யோசேப்பை சகோதரர்கள் அடைத்து போட்டு அவன் செத்துருவான் நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் அவனை மகிமையாய் மறுரூபமாக்கி என்ன பண்ணாரு? வெளியே கொண்டு வந்தார். அப்ப ஸ்தோத்திரம், மனுஷன் அடைச்சாலும் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். உறவினர்கள் அடைச்சாலும் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். நாம் நேசிக்கிற நேசத்துக்குரியவர்கள் நம்மை அடைத்து போட்டாலும் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். எப்படி கொண்டு வருவார்? மறுரூபமாக்கி மகிமையாய் கொண்டு வருவார். எப்படி கொண்டு வருவார்? எகிப்துக்குள்ள யோசேப்பு விற்கிறப்ப அவன் எப்படிப்பட்ட ஒரு நபரா விற்கப்பட்டான்? வஸ்திரம் இல்லாதவனாய் விற்கப்பட்டான். மேல் வஸ்திரம் இல்லாதவனாய் உள் வஸ்திரம் மாத்திரம் போட்டுக்கொண்டு விற்கப்பட்டவன் யாரு? யோசேப்பு. இப்ப யோசேப்பின் வஸ்திரம் என்ன? ராஜவஸ்திரம். யோசேப்பின் வஸ்திரம் என்ன? ராஜவஸ்திரம். எப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட வாழ்க்கையை மனுஷங்க நமக்கு கொடுத்தாலும் கர்த்தர் அடைக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து வேறொரு வாழ்க்கை என்ன பண்ணுவார்? நமக்கு வித்தியாசமான பாதையில நடத்துவார். இந்த 6வது நாள் வார்த்தை, கர்த்தர் வித்தியாசமான பாதையில என்ன பண்ணுவார்? நடத்துவார். வித்தியாசமா நடத்துவார். அது நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்டதா இருக்கும், நம்முடைய எண்ணத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். ஆனா கர்த்தர் எப்படி நடக்கிறாரோ அப்படிதான் நடத்துவார். நம்ம வேணான்னு சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு பதில் கொடுங்கப்பா. யோசேப்பை போல நான் குழியில உட்காந்து அழுகலாம், விற்கப்பட்ட இடத்துல கொண்டு போய் அழுகலாம், சிறைச்சாலையில் உட்காந்து அழுகலாம், சிறைக்குள்ள வச்சுட்டாங்கன்னு உட்காந்து அழுகலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை, நீ அழுதுகிட்டே இரு, ஆனா உனக்கான வாழ்க்கை நான் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா கர்த்தர் வித்தியாசமா கொண்டு வருவார். ஏன்னா ஒரு மனுஷன் அடைக்கப்பட்டுட்டானாக்க மனுஷங்க அழைத்து கொண்டு வர மாதிரி கர்த்தர் அழைத்து கொண்டு வர மாட்டார். ஒருவருடைய வாழ்க்கை அடைக்கப்பட்டு இருக்குன்னா கர்த்தர் அவனை வெளியே எப்படி கொண்டு வருவார்னா மறுரூபமாக்கி மகிமையாக்கி ஊரே பார்க்க நாடே பார்க்க என்ன பண்ணுவாரு? போத்திபாவின் மனைவி அப்பா யோசேப்பை அடைச்சு போட்டாங்க. ஆனா கர்த்தர் எப்படி வெளியே கொண்டு வந்தாரு? ரதத்துல கொண்டு வந்தார். எப்படி கொண்டு வந்தாரு? ரதத்துல கொண்டு வந்தார். யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை அடைச்சு போட்டாங்க. ஆனா அடுத்த யோசேப்பை அவங்க சகோதரர்கள் எப்படி பார்க்கறாங்க? சிங்காசனத்துல உட்கார வச்சு கர்த்தர் என்ன பண்ணார்? யோசேப்பின் சகோதரருக்கு அவனை காண்பித்து கொடுத்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கை அடைக்கப்பட்டிருக்குன்னா கவலைப்படாதீங்க, கர்த்தர் வெளியே கொண்டு வருவாரு. எப்படி வெளியே கொண்டு வருவார்னா ரதத்துல கொண்டு வருவாரு. சிங்காசனத்துல உட்கார வச்சு தம்முடைய பிள்ளைகளை அழகுபடுத்தி அலங்கரித்து அவர்களை வெளியே கொண்டு வரப்ப மறுரூபமாக்கி இவனா அதுன்னு பார்க்காத அளவுக்கு, சொல்ல போனா அடையாளம் தெரியாத அளவுக்கு கர்த்தர் நம்மள என்ன பண்ணுவார்? ஏன்னா யோசேப்பினுடைய சகோதரர்களுக்கு யோசேப்பு தான் உட்கார்ந்து என்ன பண்ணல தெரியல. காரணம், கர்த்தர் அவனை அவ்விதமாய் மறுரூபமாக்கி இருக்கிறார். வாழ்க்கை அடைக்கப்பட்டு இருக்குன்னா ஒரே ஒரு காரியம், கர்த்தரை நோக்கி துதியுங்க, கர்த்தரை நோக்கி ஜெபியுங்க. இந்த மறுரூப நாட்கள்ல கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையும் அதுதான். ஸ்தோத்திரம், எவ்வளவு அடைக்கப்பட்டு இருந்தாலும் நான் வெளியே கொண்டு வருவேன். மறுரூபமாக்கி ஒருவனுக்கும் உன்னுடைய அடையாளம் தெரியாத அளவுக்கு, உன்னுடைய முகம் ஞாபகத்துக்கு இல்லாத அளவுக்கு உன்னை மாற்றி மறுரூபமாக்கி உன்னை கொண்டு வந்து நிறுத்துறது என்னுடைய பொறுப்பு, கர்த்தருடைய பொறுப்பு. வாழ்க்கை அடைக்கப்பட்டிருக்குன்னா வெளியே கர்த்தர் கொண்டு வருவார். நிச்சயமா கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். எப்படி கொண்டு வருவார்? மறுரூபமாக்கி மகிமையாய் வெளியே கொண்டு வருவார். வெளியே கொண்டு வருவார்னா சும்மா கொண்டு வர மாட்டார். யாரெல்லாம் அவங்களை அடைச்சு போட்டாங்களோ அவங்க கண்களுக்கு முன்பாக கர்த்தர் கொண்டு வருவார். கண்களுக்கு முன்பாக கர்த்தர் கொண்டு வருவார். ஒரு வார்த்தை ஞாபகம் வரும் நான் நினைக்கிறேன், அவர்கள் கண்களுக்கு முன்பாக. யார் கண்களுக்கு முன்பாக? நம்மை அடைத்து போட்டவர்கள் கண்களுக்கு முன்பாக, நம்மை ஒடுக்கினவர்கள் கண்களுக்கு முன்பாக, நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் போகணும்னு நினைச்சவங்க கண்களுக்கு முன்பாக, நாம் தாகத்தாலே நான் வறண்டு சாகணும்னு போட்டவங்க கண்களுக்கு முன்பாக, நம்மை வித்து லாபம் பார்த்தவங்க கண்களுக்கு முன்பாக, நம்மை வித்து லாபத்தை பார்த்தவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்மை மறுரூபமாக்கி நம்மளை மகிமைப்படுத்தி கர்த்தர் நடத்துற பாதை இருக்கு பாருங்க, அது ஆச்சரியமான பாதை. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார்னா எப்படி கொண்டு வருவாரு? மறுரூபமாக்கி மகிமையா கொண்டு வருவாரு. ஆனா கொஞ்சம் லேட்டா கொண்டு வருவாரு. அந்த கொஞ்ச காலம் பாட பொறுத்துக்காங்க, வெளியில வர காரியம் மகிமையா இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை அடைக்கப்பட்டு இருந்தாலும் அந்த அடைக்கப்பட்ட வாழ்க்கையில செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், பொறுத்துருங்க. ஜெபத்துல பொறுத்துருங்க, துதித்தலோட காத்துருங்க.
அவர் கொண்டு வரும்போது ஊரே பார்க்க கொண்டு வருவார், நாடே பார்க்க கொண்டு வருவார். அப்படி நடத்துவார் கர்த்தர். இரண்டாவது, அதே ஸ்தோத்திரம், தானியேலின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்துல ஒரு வார்த்தையை வாசிக்கலாமா? தானியேல் 3:26. அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினி நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். ஸ்தோத்திரம். எதுல இருந்து வெளியே வந்தாங்களாம்? அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். யோசேப்பை பார்த்தோம். யோசேப்பின் சகோதரர்கள் அவனுடைய வாழ்க்கை இல்லாம போகணும்னு அவனை கொண்டு போய் என்ன பண்ணாங்க? உயிரோட சாகடிச்சாங்க. அவன் உயிரோட இருக்கணும், ஆனா மரண வாழ்க்கையை அவன் என்ன பண்ணணும்? வாழணும். இது யாருடைய எண்ணம்? யோசேப்பின் சகோதரர்கள் எண்ணம். இங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில பார்க்கறப்ப கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வரார். எப்படி கொண்டு வராருன்னா, அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே கொண்டு வரார். எதின் நடுவிலிருந்து கொண்டு வராரு? அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே கொண்டு வராரு. இந்த அக்கினிக்குள்ள அவர்களை போட காரணம், அவர்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி. யோசேப்புடைய வாழ்க்கையாவது பரவாயில்ல, அவனை அவமானப்படுத்தி உயிரோட வச்சாங்க. ஆனா அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை இவன் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கண்கள் முன்பாக, ஊர் பார்க்கிறது முன்பாக அவர்கள் எரிந்து சாம்பலாக வேண்டும் என்று சொல்லி, அவர்களுடையதான பெயர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை அக்கினிக்குள்ள கொண்டு போய் என்ன பண்ணாங்க? போடணும்னு போட்டு அவர்களை சாகடிச்சலான்னு முடிவு பண்ணாங்க. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கர்த்தர் என்ன பண்ணாரு? பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருந்திருக்கும்? நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருந்திருக்கும்? சரி, புரியுற மாதிரியே சொல்றேன். இங்க இருக்கிறதான எல்லாரையும் கையை கட்டி காலை கட்டி கொண்டு போய் அக்கினிக்குள்ள போடும்படியாக ஒரு உத்தரவு வந்திருக்கு. என்னையும் சேர்த்தே வச்சுக்கோங்க, நான் மட்டும் என்ன விதி விலக்கா? என்னையும் சேர்த்து கையை கட்டி காலை கட்டி நெருப்புக்குள்ள போட்டுடலான்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்திருக்கு. இப்ப நாம என்ன ஜெபம் பண்ணுவோம்? இப்ப என்ன ஜெபம் பண்ணுவோம்? நம்ம என்ன ஜெபம் பண்ணுவோம்? ஒண்ணு தூக்கிட்டு போறவன், இல்ல கட்டளை கொடுத்தவன், இல்ல எரியிற அக்கினி என்ன பண்ணிடணும். இதத்தான் அவங்களும் பண்ணியிருப்பாங்க. யாரு? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அதே தான் பண்ணியிருப்பாங்க. சில நெருக்கப்படுகிற சூழ்நிலை, சில எரிய வைக்கிற சூழ்நிலை, இல்லாம ஆக்குற சூழ்நிலை வரப்ப நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கும்? ஆண்டவரே, நெருப்பு அணைச்சிருங்கப்பா, நெருப்பு அணைச்சிருங்கப்பா. நான் போறதுக்குள்ள நெருப்பு என்ன பண்ணிடணும்? அமைஞ்சிடணும். நான் அந்த நெருப்புக்குள்ள போறதுக்குள்ள ராஜாவுடைய மனசு மாறிடணும். இதுதான் நம்ம பண்ற ஜெபம். ஆனா ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்துருக்க மாட்டார். ஜெபத்துக்கு கர்த்தர் நம்ம பண்ற ஜெபம் என்ன ஜெபம்? ஆண்டவரே, நெருப்பானீங்க ராஜாவை மாத்துங்க, நெருப்பானீங்க ராஜாவை மாத்துங்க, நெருப்பானீங்க ராஜாவை மாத்துங்க. அவர் பார்க்கிறாரு, எனக்கு இதுதான் வேலையா? நெருப்பு அணைக்கிறது, ராஜாவை மாத்துறது எனக்கு வேலையா? போரு. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, கர்த்தர் பதில் கொடுக்கல. பொறுமையா இருக்கிறாரு. கொண்டு போய் நெருப்புல தூக்கி எறிஞ்சாங்க 7 மடங்கு சூளைய. ஏன்னா இவங்க வாய் அந்த மாதிரி உருப்படியா இருந்தா கூட 1 மடங்கு அக்கினிக்குள்ளையாவது தப்பிச்சிருப்பாங்க. இந்த வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம சவுடால் பேசி 7 மடங்கு சூளையை நெருப்பாக்கி விட்டாங்க. இப்ப போற வேகத்திலேயே இவங்களுக்கு சரி, இன்னைக்கு முடிஞ்சு வாழ்க்கை, இன்னைக்கு வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு அக்கினிக்குள்ள தூக்கி போட்டவன் பொசுங்கி செத்துட்டான், அக்கினிக்குள்ள போட்டவங்க சாகல. ஜனங்கள் நினைச்சது என்ன? இவன் எப்படியும் செத்துருவான், இவன் திரும்ப மாட்டான், இவன் திரும்ப மாட்டான். எத்தனையோ பேருடைய வாழ்க்கை திரும்பிடவே கூடாதுன்னு நிறைய காரியம் நடக்குது. ஆனா கர்த்தர் திரும்பி கொண்டு வருவார், வெளியே கொண்டு வருவார். உள்ள போட்டவங்க நினைக்கலாம் இவன் திரும்பி வெளியே வரமாட்டான், இனி இவன் சாப்டர் முடிஞ்சிருச்சு, இனி இப்படிப்பட்ட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வைராக்கியமாய் வாழ ஒரு சந்ததி இல்லைன்னு சொல்லி சத்துரு நினைச்சு அக்கினிக்குள்ள போட்டான். ஆனா கர்த்தரோ அவர்கள் நடு நின்று அவர்களை உயிரோடு வைத்திருந்தார்.
நம்ம நினைச்சிருப்போம், நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம், அக்கினிக்குள்ள நான் உயிரோட நடந்து உலாவிட்டு இருக்கணும்னு நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். நம்ம என்ன ஜெபம் பண்ணணும்? இதுக்கு முன்னாடி நெருப்பு அணையணும், ராஜா மாறணும். நெருப்பு அணையணும், இல்ல மழை பெய்யணும். நம்ம இதை தான் ஜெபம் பண்ணோம். ஆனா கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல. ஏன்னா அவர் வேற ஒரு பதிலை நமக்கு வச்சிருக்கிறார். என்ன பதில்னா, நீ அதுக்குள்ள கொஞ்ச நேரம் உலாவிட்டு வெளியில வா, இதுக்கப்புறம் எவனுமே நீ அக்கினிக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, போடணுன்ற எண்ணம் வரவே கூடாது அவங்களுக்கு. அப்படி ஒரு காரியத்தை நான் பண்றேன் இன்னைக்கு. ஏன்னா நெருப்பு அணைச்சா அடுத்த நெருப்பு என்ன பண்ணிடுவாங்க, மூட்டிடுவாங்க. ராஜாவுடைய சிந்தையை மாத்தினா மறுபடியும் மனுஷன் புத்தி குரங்கு புத்தின்ற மாதிரி மறுபடியும் ஏதாவது ஒரு கோணத்துல என்ன பண்ணிடுவான், நெருப்புல குப்பை விட்டுருவான். ஆனா நான் உனக்கு கொடுக்க போற பதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுக்கப்புறம் எவனுமே உன்னை நெருப்புல போட நினைக்கவே கூடாது. அப்படிப்பட்ட பதிலை நான் என்ன பண்றேன், கொடுக்கிறேன்னு சொல்லி அவர்கள் நடுவில் கர்த்தர் உலாவ ஆரம்பித்தார். நம்ம யாராவது கூப்பிட்டுருப்போம், ஆண்டவர் என் கூட வந்து நீங்களும் நெருப்புல என்ன பண்ணுங்க உலாவுங்கன்னு கூப்பிட்டுருப்போம். நான் நெருப்புக்குள்ள போற ஆண்டவர் நீங்களே என் கூட நெருப்புல வந்து உலாவுங்க நம்ம கூப்பிட்டுருப்போம். இல்ல இல்ல, கர்த்தர் என்ன பண்ண ஆரம்பிச்சார், உலாவ ஆரம்பிச்சார். நீங்க கர்த்தருக்காய் வைராக்கியமா இருந்து உங்களுடைய வாழ்க்கை அடைக்கப்பட்டு இருக்குன்னா, உங்க அடைக்கப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் உலாவுவார் என்பதை நீங்க ஆழமா விசுவாசிக்கும். அடைக்கப்பட்ட வாழ்க்கையில யார் உலாவுகிறா? அப்ப கர்த்தர் உலாவுவார். நான் வைராக்கியமா இருந்தேன், நான் உண்மையா இருந்தேன், ஆனால் என் வாழ்க்கை அடைக்கப்பட்டு இருக்கு அப்படின்னா, அடைக்கப்பட்ட அக்கினி சூளைக்குள்ள கர்த்தரும் உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. வாழ்க்கை அடைக்கப்பட்டு இருக்கு, வெளியில வரணும்னு முடிவு பண்ணாதீங்க. என் கூட கர்த்தர் இருக்கிறார், நான் பொறுமையா என்ன பண்றேன், இந்த அக்கினிக்குள்ள கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு நான் பொறுமையா வரேன்னு சொல்லிட்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உலாவிக்கிட்டு இருக்கிறாங்க. ராஜாவே தயவு செஞ்சு வெளியில வாங்கப்பான்னு என்ன பண்றாரு, போட்டவனே வெளியே கொண்டு வர வைப்பாரு. போட்டவனையே வெளியே கொண்டு வர வைப்பார். அவங்க யோசேப்புடைய வாழ்க்கையில போட்டவன் தூக்கல. ஆனா இந்த இடத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையில எந்த ராஜா வாய்ப்பிறப்பாய் அக்கினிக்குள்ள போடுன்னு சொன்னாரோ, அதே ராஜா யார் துரோகம் பண்ணாங்களோ, யார் துரோகம் செய்ய நினைச்சாங்களோ, யார் நம்மளை இருக்கவே கூடாதுன்னு நினைச்சாங்களோ, அவர்கள் வாயிலிருந்து கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுப்பார். நீ வெளியில வா, நீ வெளியில வா, நீ எனக்காக ஜெபம் பண்ணு, நீ எனக்காக பரிந்து பேசு, நீ எனக்காக உபவாசம் பண்ணு, நான் உன்கிட்ட வந்து நீ ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் என்பதை நான் ஒத்துக்கொள்றேன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுவார், பேச வைப்பாரு. ஏன்னா இந்த அடைக்கப்பட்ட வாழ்க்கையை கொடுத்தது இதுக்கு தானே. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த அக்கினி மயமான அடைக்கப்பட்ட வாழ்க்கையை கொடுக்க காரணம், நம்ம கூட அவர் உலாவி நம்மளை அடைச்சவன பூரா நம்மளை வாயை திறந்து நம்மளை கூப்பிட வைக்கணும்னு தான் கர்த்தர் என்ன பண்ணது, அடைச்சு போட்டது. அப்ப இப்ப முன்பு இவர்கள் போகும் பொழுது 3 மனுஷர்களாய் உள்ளே போனார்கள். வெளியே வரும்போது எத்தனை பேரா வெளியே வந்தாங்க? உள்ள போகிறப்பையும் 3 பேரா தான் போனாங்க, வெளியே வந்தப்பையும் 3 பேரா தான் வந்தாங்க. ஆனா அக்கினிக்குள்ள மட்டும் 4 பேர் இருந்தாங்க. அது தேவசாயலாய் காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கை அடைக்கப்பட்டிருக்குன்னா, அடைக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் வருவார், கர்த்தர் உலாவுவார். உலாவி விடுதலையை கொடுத்து சந்தோஷமான மகிழ்ச்சியான மறுரூபமான வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். நம்மளை வந்து எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க. முடி கருகலையே, புகை வாசனை இருந்து வரலையே, நம்மளை ஆச்சரியமாய் பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார், வெளியே கொண்டு வருவார். எப்படி வெளியே கொண்டு வருவாரு? நம்மளை ஆச்சரியமாய் பார்க்கத்தக்கதாக, வியந்து பார்க்கத்தக்கதாக. நெருப்புவீங்கள ஒன்றும் பண்ணலையா, கையை காட்டு, காலை காட்டு, மூக்கை காட்டு, முடிய காட்டுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணி பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு வருவார். நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அடைக்கப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் கர்த்தர் வெளியே கொண்டு வரப்ப அது ஆச்சரியமா இருக்கும். எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்கும். அதுதான் சங்கீதம் 9:13 சொல்லுது, மரண வாசலுக்கு என்னைய தூக்கி விடுங்கப்பான்னு. மரண வாசலுக்கும் அவர் நம்மளை என்ன பண்ணுவாராம், தூக்கி விடுவார். எப்படிப்பட்ட மரணத்தின் வாசலை நமக்கு முன்பாக சத்துரு வச்சாலும் அந்த மரணத்துக்குள் கர்த்தர் வந்து நம்மளை தூக்கி எடுத்து நம்மளை உலாவ வைத்து நம்மளை சந்தோஷப்படுத்தி நடத்துவாரே தவிர அந்த அக்கினி சுவாலைக்குள் நாம் பொசுங்கி போயிடக்கூடாது, அந்த வெறும் குழிக்குள்ள நம்முடைய சடலம் கிடக்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு வருவாரே தவிர விட்டுட்டு அவர் என்ன பண்ண மாட்டார். விட்டுட்டு போறது மனுஷன், கூடவே வர்றது தான் கர்த்தர். விட்டுட்டு போறவன் மனுஷன், கூடவே வர்றது கர்த்தர் மட்டும்தான். எகிப்துக்கு கூட போனது கர்த்தர் தான், அக்கினி சுவாலைக்குள்ள போனது கர்த்தர் தான். அவர் தான் என்ன பண்ணாரு, வெளியே கொண்டு வருவார்.
அப்ப கர்த்தர் நாம் அடைக்கப்பட்ட வாழ்க்கையில வெளியே கொண்டு வருவார். எப்படி கொண்டு வருவார்னா, மறுரூபமாக்கி மகிமையாய் வெளியே கொண்டு வருவார். மறுரூபமாக்கி மகிமையா வெளியே கொண்டு உங்களுடைய வாழ்க்கை அடைக்கப்பட்டு இருக்கும்னா, நம்முடைய வாழ்க்கை அடைக்கப்பட்டு இருக்கும்னா, தேவ சமூகத்தை நோக்கி கேளுங்க. ஆண்டவரே, இந்த அடைக்கப்பட்ட வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். இந்த அடைக்கப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் என் கூட இருந்தா போதும். இந்த அடைக்கப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் என் கூட இருந்தா போதும். கர்த்தாவே, இந்த அடைக்கப்பட்ட வாழ்க்கையிலேருந்து விடுதலையான பதில் எனக்கு தாமதமா வந்தாலும் பரவாயில்ல, நான் அடைக்கப்பட்டிருக்க நாள் முழுவதும் கர்த்தர் என் கூட இருந்தா போதும். உம்முடையதான வித்தியாசமான பாதையில, உம்முடைய ஆச்சரியமான பாதைக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை கர்த்தர் நடத்துங்க, கர்த்தரை நடத்துங்கன்னு சொல்லி கொஞ்சம் விட்டு கொடுப்போம்னா, அவர் சீக்கிரமா வெளியே கொண்டு வந்துருவார். ஆனா வெளியே கொண்டு வரப்ப மகிமையா கொண்டு வருவாரே தவிர மட்டமா என்ன பண்ண மாட்டார், கொண்டு வர மாட்டார். மகிமையா தான் கொண்டு வருவாரே தவிர ஒரு மட்டமாக்கி நம்ம என்ன பண்ண மாட்டார், கொண்டு வர மாட்டார். திருப்பி கொடுங்க லாசருவின் சம்பவத்துல, லாசருவின் வாழ்க்கையில யோவான் 11ஆம் அதிகாரம் 43வது வசனத்துல லாசரு அடக்கம் பண்ணது யாரு? ஊர்க்காரங்க. லாசரு அடக்கம் பண்ணது யாரு? ஊரே சேர்ந்து கல்லை நகுத்தி உள்ள கொண்டு போய் வச்சாங்க. 3 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி ஊரே சேர்ந்து கல்லை நகுத்தி லாசருவை உள்ள வச்சாங்க. அவன் உயிர் தெழுந்து வருவான்னு நினைச்சாங்களோ என்னமோ தெரியல. அவனை துணியால சுத்தி, ஒரு சேலையால நல்லா அவனை சுத்தி, நடக்க முடியாத அளவுக்கு அவனை கொண்டு போய் வைத்து அடக்கம் பண்ணிட்டு அவன் மேல ஒரு பெரிய கல்லை உருட்டி வச்சுட்டு இவங்க வராங்க. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னாரு, கல்லை என்ன பண்ணுங்க, நகத்துங்க. கல்லை என்ன பண்ணுங்க, நகத்துங்க. முதல்ல ஒரு வார்த்தையை நம்ம தியானிச்சோம். நம்முடைய வாழ்க்கை அடைக்கப்பட்டு இருக்குன்னா, அடைக்கப்பட்ட இடத்துல இருந்து கர்த்தர் என்ன பண்ணுவார், கொண்டு வருவார். இரண்டாவது தியானிச்சோம், நம்மள அக்கினி சுவாலைக்குள்ள போட்டவனே என்ன பண்ணுவார், வெளியே வான்னு கூப்பிட வைப்பார். இங்க எவன் அடக்கம் பண்ணானோ அவன் கையாலேயே திறக்க வச்சார். யார் அடக்கம் பண்ணாங்களோ அவங்க கையாலேயே கர்த்தர் திறக்க வச்சார். எந்த ஊருக்காரங்க யாரு அந்த குடும்பத்துல இருந்த லாசருவை அடக்கம் பண்ணாங்களோ அதே ஊருக்காரனை கூப்பிட்டு, அந்த கல்லை இப்ப நீ திறக்கிற, அவன் வெளியில வர நான் பாக்குறேன், அந்த கல்லை நீ திறக்கிற, அவன் வெளியே வர இப்ப நீ பாக்குறேன்னு சொல்லி அந்த ஊருக்காரனை கூப்பிட்டு கர்த்தர் என்ன பண்ணாரு, அந்த கல்லை திறந்தார். யார் நம்மளை அடைச்சிருந்தாலும் அடைச்சவனை வச்சே கர்த்தர் திறக்க வைப்பார். யார் நம்மளை அடைச்சு போட்டாங்களோ அவன் கையாலேயே கர்த்தர் நம்மளை மறுபடியும் என்ன பண்ணுவார், திறப்பாரு. ஆனா தாமதமாகும், ஆனா தாமதமாகும். லாசரு வெளியே வந்து இப்படி கேட்டிருப்பார். நான் சும்மா நினைக்கிறேன், இயேசுவே என்னை பார்த்தா உமக்கு விளையாட்டா இருக்க, முத நாளே சொல்லி அனுப்புனேன்ல, 3ஆவது நாள் வந்திருக்கிறீரே, இதெல்லாம் நியாயமா, இதுதான் நேசமா, இதுதான் பாசமா? பேசியிருக்கலாம் சும்மா. ஏசுநாதர் பார்க்குற, ஏய் உன்னை முத நாள் கூட்டு வந்தா உன் மேலே இருக்கிற பயம் என்ன பண்ணாது, யாருக்கும் வராது. 3 நாளைக்கு அப்புறம் உன்னை கொண்டு வந்தாதான்டா செத்து 3 நாளைக்கு அப்புறம் உயிரோட வந்தான்னு சொல்லி இந்த ஊர் உன் மேலே ஒரு பயம் என்ன பண்ணும், வைக்கும். இதுக்கப்புறம் நீ உண்மையாகவே செத்தவனை கொண்டு போய் என்ன பண்ண மாட்டாங்க, என்ன பண்ண மாட்டாங்க, அடக்கம் பண்ண மாட்டாங்க. இவன் எப்படியும் வெளியே வந்துடும், இவனை கொஞ்ச நாள் என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணி அடக்கம் பண்ணுவோன்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. நீ ஏன் அவசரப்படுற, நான் தாமதம் பண்றேன்னா அதுல சில நோக்கம் என்ன பண்ணும் இருக்கும். நான் தாமதம் பண்றேன்னா சில நோக்கம் என்ன பண்ணும் அதுல இருக்கும். இதுக்கப்புறம் யாரும் உன்னை என்ன பண்ண மாட்டா, அடைக்க மாட்டான். ஏன்னா இவனை அடைச்சி வச்ச இவனை துறக்க யார் வருவா, இயேசு வருவாரு. அடைச்சது நம்மளா தான், துறக்கிறது யாரா இருக்கும், இயேசுவா இருக்குன்னு சொல்லி இனி உன்னை எவனும் என்ன பண்ண மாட்டான். நீ உண்மையாவே செத்தாலும் உன்னை அடக்கம் பண்ண எல்லாம் யோசிப்பாங்க. காரணம் ஏன்னா நீ மரணத்தையே ஜெயித்தவன், நீ மரணத்தையே ஜெயித்தவன். அப்ப அடைக்கப்பட்ட வாழ்க்கை நாம் வெளியே வரணும் அப்படின்னா நமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் அநேக வழியை வச்சிருக்கிறாரு. உடனே கொண்டு வந்துருவாரு, ஆனா அது மகிமையா இருக்காது. உடனே கொண்டு வந்தா அது மகிமையா என்ன பண்ணாது, இருக்காது. லோத்துவை உடனே கொண்டு வந்தாங்க. லோத்துவின் வாழ்க்கை மகிமையா இருந்துச்சா? அப்படிப்பட்ட ஒரு மட்டமான வாழ்க்கைய யாருமே வாழ்ந்திருக்க மாட்டாங்க. உடனே வெளியில வர்றது கொஞ்சம் விவகாரம் பிடிச்ச வேலையா தான் இருக்கும். லோத்துவுக்காக
ஆபிரகாம் ஜெபம் பண்ணாரு, லோத்துக்காக தூதர்கள் லோத்துவ உடனே வெளியில போ. அந்த ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அந்த அதிகாரத்தை நம்ம பார்க்குறப்போ உடனே அவனை கொண்டு போவாங்க வெளியில. வெளியில போறியா இல்லையா? வீட்டை விட்டு வெளியே இழுத்து கொண்டு வரது என்ன? வெளியே அனுப்புறது என்ன? அவ்வளவு வேகமா உடனே வெளியில அனுப்பி ஒரு பிரயோஜனம் என்ன பண்ணல? இல்ல. ஒருத்தரும் முழுசா என்ன பண்ணல? காப்பாத்தப்படல. ஆனா தாமதமாய் கர்த்தர் வெளியே கொண்டு வந்தவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் பாருங்க. யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையை பாருங்க, லாசருவின் வாழ்க்கையை பாருங்க. கர்த்தர் தாமதமா தான் வெளியே கொண்டு வந்தாரு. ஆனா தாமதமா வெளியே கொண்டு வந்தவங்க வாழ்க்கையெல்லாம் பிரகாசமா இருக்கு. உடனே வெளியே வர நினைச்சவங்க அவங்க வாழ்க்கை அந்த அளவுக்கு இல்ல. ஆபிரகாமை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து, நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணு, இவ்வண்ணமாய் உன் சந்ததி என்ன பண்ணும் இருக்கும் அப்படின்னாரு. எங்க கொண்டு வந்தார்? வெளியே கொண்டு வந்து வானத்தை அண்ணாந்து பாருன்னாரு. ஆனா அந்த வார்த்தை நிறைவேற எத்தனை வருஷம் ஆச்சு? வருஷம் போய் வருஷம் ஆச்சு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு அடைக்கப்பட்டு இருந்தாலும் கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வருவார். ஒண்ணு, நம்மளை கொண்டு வரதை பார்த்து நம்மளை தள்ளி விட்டவனே நமக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு நம்மளை என்ன பண்ணுவார்? மாத்துவார். ரெண்டாவது, நம்மளை உள்ள போட்டவனையே வெளியவான்னு என்ன பண்ணுவார்? கூப்பிட வைப்பார். மூன்றாவது, ஊரே சேர்ந்து அடக்கம் பண்ணாலும் ஊரே சேர்ந்து வெளியே கொண்டு வர என்ன பண்ணுவார்? செய்வார். தாமதமாகும், ஆனா வெளியே கொண்டு வருவார். இந்த 6வது நாள்ல கர்த்தருடைய வார்த்தை, அவர் நம்மளை வெளியே கொண்டு வருவார். இதுவரைக்கும் எத்தனை விதமான அடைக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள, எத்தனை விதமான நூதனமான வாழ்க்கைக்குள்ள நம்ம இருந்தாலும், இன்றைக்கு இந்த 6வது நாள் அவர் நம்மை வெளியே கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அப்படி தேவ சமூகத்தை ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ஆவியானவரே, நான் இதுவரைக்கும் அடைக்கப்பட்டிருந்த, வருட கணக்காய் அடைக்கப்பட்டிருந்த வாழ்க்கை வெளியே வரட்டும்பா. நான் அடைக்கப்பட்டிருந்த வாழ்க்கை வெளியே வரட்டும்பா. யோசேப்பை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல, லாசருவை போல நான் அடைக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு நான் அதிலிருந்து வெளியில வர வேண்டும். என் கூட கர்த்தர் உலாவுங்க. என்னை அடைத்து போட்ட மனுஷங்களை கர்த்தர் கூப்பிட வையுங்க. இயேசுவே, நீங்க வந்து என்னை வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தை நோக்கி, நான் அடைக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து வெளியே வர விரும்புறேன்ப்பா. இதுவரைக்கும் அடைக்கப்பட்ட வாழ்க்கை போதும், நான் வெளியில வர விரும்புறேன், என்னை வெளியே கொண்டு வாங்க. இன்றைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து வெளியே வர விரும்புறீங்களோ? தேவ சமூகத்தை நோக்கி, என்னை வெளியே கொண்டு வாங்கப்பா. நான் வெளியே வர விரும்புறேன்ப்பா. நான் வெளியேற விரும்புறேன். நான் இந்த இடத்துல இருக்க விரும்பல. இந்த அடிமைத்தன வாழ்க்கையில நான் இருக்க விரும்பல. இந்த பாவ வாழ்க்கையில இருக்க நான் விரும்பல. இது என்னை அடைத்து இந்த பாவம் என்னை அடைத்து, இந்த அடிமைத்தனம் என்னை அடைத்து, என்னைய ஸ்தோத்திரம் வெளியில வராதபடிக்கு இது என்னைய மாத்திருச்சு. கர்த்தாவே, இந்த வாழ்க்கையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க. தேவ சமூகத்தை நோக்கி, ஹல்லேலூயா வெளியே கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்குற. யாருடைய வாழ்க்கையெல்லாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறோ, யாருடைய வாழ்க்கையெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்குதோ, யாருடைய வாழ்க்கையெல்லாம் வெளியில வர முடியாம சில வருடங்களாய் போராடி கொண்டு இருக்கிறாங்களோ, அன்றைய போராடுகிற ஒவ்வொருவர்களையும் கர்த்தர் மகிமையா வெளியே கொண்டு வாங்கப்பா. போராடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மகிமையா வெளியே கொண்டு வாங்கப்பா. இந்த 6வது நாட்கள்லையும் அடைக்கப்பட்ட வாழ்க்கை வெளியேறட்டும். அடைக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து ஒவ்வொருவரும் வெளியில வரட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஓரிஷா